இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த பிரச்சனையை இதுக்கு மேல வளர்க்கறது பிருந்தாவோட வாழ்க்கைக்கு நல்லதில்லை. இல்ல மாமா, அது அம்மா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. ஆனா இப்போ விஜய் மாசமா இருக்கா. அப்படி இருக்கும்போது அவன் தப்பு பண்ணலன்னு நம்ம எப்படிமா பேச முடியும்? அவனை நம்பி எப்படிமா ஒரு பொண்ணு காத்துட்டு இருக்க முடியும்? விஜய் மேல எனக்கும் வருத்தம் இருக்கு, கோவம் இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல அவ பக்கம் நிக்கிறது தான் நியாயம். அதே மாதிரி பிருந்தா யாரோ எவரோ இல்ல, நம்ம வீட்டு பொண்ணு. அவ வாழ்க்கையை நாம சரி பண்ணணும்ல. சரிங்க மாமா, நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? இல்லம்மா, பிருந்தாவை பிருந்தா இந்த வீட்டுல தான் இருப்பா. கார்த்திக் இவ தான் பொண்டாட்டி, என்ன ஆனாலும் சரி. மாரணி கொஞ்சம் அமைதியாரா. சும்மா வீரா, அவ போய் சொல்றான்னு சொல்லிட்டு இருக்கோம். திரும்ப திரும்ப இவங்க ரெண்டு பேரும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணிருக்காங்க. எரிச்சல் ஆகுது. இது சரிங்கிறியா? அவ சொன்ன போய்க்கு பிருந்தா எதுக்கு பாதிக்கப்படணும்? வீரா, அவனை முட்டாள் மாதிரி பேச வேணாம்னு சொல்லுமா. ஆமா, பிருந்தாவை அவன் தங்கச்சி மாதிரி மக மாதிரின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டாம் தரமா வாழ வைக்க போறானா? அது அவளுக்கு கௌரவமா இருக்குமா? ரெண்டு பொண்டாட்டியோட ஒரே வீட்டுல வாழறவன எப்படி ஊர் மதிக்கும்? மாறா, அண்ணன் நல்லதுக்காக தான் சொல்லுது. பிருந்தா நம்ம வீட்டு பொண்ணு, அவளுக்கு நல்லது கெட்டதெல்லாம் புரியும்டா. இது அவ வாழ்க்கை. இந்த விஷயத்துல ஏதோ தப்பு நடந்திருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் சேலைக்கும் வலிக்காம முள்ளுக்கும் வலிக்காம நல்லபடியா தான் நாம இதை முடிச்சு விடணும். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டா அவ வாழ்க்கை தானடா பாதிக்கும். அட, ஏதாவது சொல்லிட போறேன். உங்களால எப்படி அவளை நம்ப முடியுதுன்னு சத்தியமா எனக்கு புரியல. அப்படி அவ உங்களுக்கு என்னதான் செஞ்சாலும் சாமி, இப்போ கூட அவங்க அம்மா வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சு நாடகம் ஆடிட்டு இருந்தா. அந்த மாதிரி இந்த கர்ப்பமும் ஒரு நாடகம், அவ்வளவுதான். இப்ப அமைதியா இருக்க போறானா இல்லையா? அவன் என்னமோ பண்ணி தொலைங்க. எரிச்சலாவது.